வெல்கம் டு கவிதா ரூலன் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிகே சின்னம். டிவிகே சின்னத்துக்கு சின்னமாக இப்போ விசில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடாக இந்த சின்னங்கள் ரிலேட்டடாக நம்ம டிஎன்பிசியில் என்ன இது பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விசில் சின்னம் இதற்கு முன்னாடி யாராவது வச்சுருந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம் வச்சுருந்துருக்காங்க. ஆந்திரா லோக் சட்டாபாத்யா, ஆந்திராவில் லோக் சட்டாபாத்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சின்னமாக விசிலை ஒதுக்கீடு பண்ணாங்க. இப்போது அந்த கட்சி இல்லை. அடுத்து டிவிகேக்கு விசிலு, கமலஹாசன் அவங்களோட கட்சிக்கு டார்ச் லைட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையம் சின்னங்களை எந்த ஆண்டு சட்டத்தின்படி ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னா, தேர்தல் சின்னங்கள் சட்டம் 1968 படி தான் இந்த ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள், இந்த 2 கேட்டகரியை வச்சு சின்னங்களை ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இதற்கு முன்னாடி விலங்குகள் சின்னங்களாக ஒதுக்கீடு பண்ணியிருந்திருப்பாங்க. விலங்குகள் அண்ட் பறவைகளை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறதுனால அந்த சின்னங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இயற்றியிருப்பாங்க. விதிவிலக்காக 2 மட்டும் இருக்குது. பகுஜன் சமாஜ், அது தேசிய கட்சினால் யானை சின்னம் அதுக்கு இருக்குது. அதனால் அதை இன்னும் எடுக்கவே இல்லை. இன்னொன்று ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட சின்னம். இது 2மே சின்னங்கள் விலங்குகளோட சின்னங்கள் இருக்குது. இதை தவிர மித்த எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1991க்கு முன்னாடி வரையும் பறவைகளவும் சரி விலங்குகளையும் சரி சின்னங்களாக ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. 1989 தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த கட்சி 2ஆக பிளவுபடுச்சு அதிமுக. அது ஜானகியோட தலைமையில் ஒரு கட்சி, ஒரு பகுதியும் ஜெயலலிதாவோட தலைமையில் ஒரு கட்சியும் 2ஆக பிரிவு அடைஞ்சிச்சு. அந்த டைமிங் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இவங்க இருவரும் தனித்து போட்டியிட்டாங்க. ஜானகிக்கு இரட்டை புறா ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு சேவல் சின்னம் ஒதுக்கீடு பண்ணப்பட்டது. இந்த 2 கட்சிக்காரர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, புறாக்கள் தேர்தல் பரப்புரையில் புறாக்களையும் சரி சேவல்களையும் சரி பறக்க விட்டாங்க. நிறைய புறாக்கள் கொல்லப்பட்டது, சேவலும் கொல்லப்பட்டது. அதிகமாக சேவல் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. அதனால விலங்குகள் நல ஆர்வலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இனிமேல் கூடவே கூடாது, விலங்குகளை பாதுகாக்கணும், விலங்குகளுக்கு நிறைய கொடூரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணதுனால இந்திய தேர்தல் ஆணையம் 1991க்கு அப்புறமா விலங்குகள் சின்னத்தெல்லாமே தடை பண்ணிருச்சு. அதுக்கடுத்தும் தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தல்லையும் சரி அனைத்து தேர்தல்லையும் சரி விலங்குகளை பயன்படுத்தினாங்க. ஸ்ட்ரிக்டாக இந்திய தேர்தல் ஆணையம் 2012 எந்த விலங்கையுமே இனிமே தேர்தல் பரப்புரையில், அதுவும் உயிர் உள்ள எந்த விலங்கையும் தேர்தல் பரப்புரையில் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சட்டம் இயற்றிருச்சு. இது ரிலேட்டாக டிவிகே சின்னம் ரிலேட்டடாக தெரிஞ்சனால இவ்வளோ விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.